Hello students, இன்னைக்கு P block elements to unit 3 la page number 78. Last class la physical properties பத்தி பார்த்தோம். இன்னைக்கு chemical properties. So chemical properties na so மத்த chemicals கூட அது எப்படி react ஆகுன்றது so அது வந்து chemical properties. So sulfuric acid வந்து பார்த்தீங்கன்னா highly reactive. So highly reactive na இது ஈஸியா மத்த chemicals கூட react ஆயிடும். Next it is a strong acid சொல்வாங்க. So sulfuric acid is a king of acids. இருக்குது ரொம்ப strong and acids இதுதான். So the concentration of form இருந்துச்சுன்னா it can cause damage to our skin. நம்ம ஸ்கின்னுக்கு என்ன ஆகும் damage கூட ஏற்படும். And an oxidizing agent. Oxidizing agent னா sulfuric acid இல்லையா H2SO4. So இதுல இருக்க oxygen அது மத்ததுக்கு கொடுக்கும். So அதனால oxidizing agent. Next decomposition. Decomposition என்னன்னா sulfuric acid பார்த்தா ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் நிலையா இருக்கும் decomposition பிரியறது ஆனா sulfuric acid எப்படி இருக்கும் நிலையா இருக்கும் எப்போ decompose ஆகும் H2SO4 எப்போ பிரியும்னா high temperatureல அதிகமான டெம்பரேச்சர்ல என்ன ஆகும் high temperatureல அது பிரிஞ்சிரும் எப்படி பிரியும்னா H2O வாட்டர் ஆவும் SO3 ஆவும் பிரியும் so SO3 நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா so SO3 வந்து sulfuric acid prepare பண்றதுக்கு யூஸ் ஆகும் ஆனா இது எப்படி பிரியுது அதே மாதிரி sulfuric acid water ஆவும் SO3 ஆவும் பிரியுது next acidic nature so the acidic எப்படி இருக்குன்னா dibasic சொல்றாங்க it is a strong dibasic acid சொல்றாங்க என்ன பண்ணுமா இது வந்து it form two types of salt ரெண்டு விதமான salts அத prepare பண்ணும் sulfates னு சொல்றாங்க அதுல ஒண்ணு என்ன sulfates எப்படினா இப்போ நீங்க sulfuric acid கூட ஒரு base போடுறாங்க எப்பவுமே acidum baseம் சேர்ந்துச்சுனா நமக்கு என்ன கிடைக்குமா salt ன்னு கிடைக்கும் நம்ம +1 ல பிராக்டிகல் பண்ணிருக்கலையா சோ salt கொடுத்துருவாங்க அதுல என்னென்ன கண்டுபிடிக்க சொல்வாங்க ஆசிட் ரேடிகலா பேசிக் ரேடிகலா கண்டுபிடிக்க சொல்வாங்க இல்லையா சோ அதே மாதிரி தான் ஆசிடும் பேஸும் ரெண்டும் சேர்ந்துனா நமக்கு கிடைக்கிறது என்னது ப்ராடக்ட் salt சோ sulfuric acid அது ஒரு ஆசிட் sodium hydroxide NaOH னா sodium hydroxide அது என்னன்னா அது ஒரு பேஸ் ஹைட்ராக்சைட்லாம் அது ஒரு டைப் ஆஃப் பேஸ் இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் sodium bisulfate and the hydrogen இருக்கு இல்லையா சோ நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா sodium bisulfate SO4 னது சல்ஃபேட் சோ இது sodium bisulfate னது ஒரு salt அதே மாதிரி sulfuric acid நிறைய amount of என்னது sodium hydroxide இங்க 2 moles எடுத்துருக்காங்க அப்ப நமக்கு என்ன கிடைக்குது sodium sulfate மட்டும் கிடைக்குது plus 2 moles of water molecules கிடைக்குது அதே மாதிரி sulfuric acid கூட அம்மோனியா எடுத்துருக்காங்க அம்மோனியாவும் என்னது இது ஒரு டைப் ஆஃப் பேஸ் தான் சோ அம்மோனியாவும் sulfuric acidum சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அம்மோனியம் சல்ஃபேட் கிடைக்குது சோ இதெல்லாம் என்னது salt சோ salt கிடைக்குது இல்லையா சோ இது வந்து என்னது acidic nature என்னன்னா ஒரு டைபேசிக் ஆசிட் சொல்றாங்க ஏன் இது வந்து டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் சால்ட்ஸ் என்னது ப்ரிப்பேர் பண்றது இங்க நமக்கு சல்ஃபேட் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி என்னன்னா சோ அது வந்து இன்னொரு எப்படி வந்து ஆக்சிடைஸ் பண்ணுது அதாவது ஆக்சிஜனை கொடுத்து என்ன பண்ணுதுன்னா இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது சல்ஃபரிக் ஆசிட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் as it produce nascent oxygen nascent oxygen என்னன்னா சிங்கிளா இருக்க ஒரு ஆக்சிஜன் எலிமெண்டல் ஆக்சிஜன் அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா nascent oxygen சொல்லுவாங்க மோஸ்ட்லி ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா O2 ஃபார்ம்ல இருக்கும் அதாவது ஆக்சிஜன் கேஸ்ல பாத்தீங்கன்னா O2 அதாவது ரெண்டு ஆக்சிஜன் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா இது என்ன பண்ணுதுன்னா nascent oxygen அது ப்ரொடியூஸ் பண்ணுது சோ எப்படின்னா சோ sulfuric acid எப்படி பிரியுது H2O SO2 plus elemental oxygen சோ இப்படி தான் அது டீகம்போஸ் ஆகுது சோ இந்த மாதிரி டீகம்போஸ் ஆகிறதுனால இது என்னது elemental oxygen அது nascent oxygen சொல்வாங்க சோ இந்த மாதிரி nascent oxygen எது ப்ரொடியூஸ் பண்ணுது sulfuric acid ப்ரொடியூஸ் பண்ணுது sulfuric acid பாத்தீங்கன்னா ஆக்சிடைஸ்ட் எலிமெண்ட் எந்தெந்த எலிமெண்ட்லாம் ஆக்சிடைஸ் பண்ணுவோம் ஆக்சிடைஸ் பண்றது என்னன்னா இது கிட்ட இருக்க ஆக்சிஜன் அது மத்த எலிமெண்ட்டுக்கு கொடுக்கும் சோ இதுக்கு பாத்தீங்கன்னா கார்பன் சல்ஃபர் பாஸ்பரஸ் இதுக்கெல்லாம் அது ஆக்சிஜனை கொடுக்குது next and it also occurs bromine and iodine so Br னது bromide சொல்வாங்க I னது iodine சொல்வாங்க so என்னவா மாத்துது bromide iodide னது bromine iodine மாத்துதுன்னு சொல்றாங்க so எப்படின்னு பார்க்கலாம் so கார்பன் கூட sulfuric acid போடுறாங்க நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது so இது இருக்க ஆக்சிஜன் எது கொடுத்திருக்கு எலிமெண்டல் கார்பனுக்கு கொடுத்திருக்கு so அதே மாதிரி சல்ஃபர் கூட போடும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைச்சிருக்கு சோ என்னது சல்ஃபர் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு
பாஸ்பரஸ் கூட போடும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஆர்த்தோபாஸ்பரிக் ஆசிட் கிடைக்கும். H3PO4 ஆர்த்தோபாஸ்பரிக் ஆசிட்னு அர்த்தம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, ஆர்த்தோபாஸ்பரிக் ஆசிட் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் H2S ஹைட்ரஜன் சல்ஃபைட் கூட சல்ஃபரிக் ஆசிட் போடும்போது அகெயின் நம்மளுக்கு என்னது சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எலமெண்டல் கூட மற்ற எலமெண்ட் கூட ஆட் பண்ணும்போது சல்ஃபரிக் ஆசிட் இதில் இருக்க ஆக்சிஜன் என்னது அதுக்கு கொடுக்குது. ஆக்சிஜனை கொடுக்கறதுனால சல்ஃபரிக் ஆசிட் என்னது இது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தா ஹைட்ரஜன் அயோடைட் HI இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன் அயோடைன்னு சொல்லுவாங்க. HBr இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன் புரோமைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கூட நீங்க சல்ஃபரிக் ஆசிட் போடும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா அயோடின் தனியாக கிடைக்குது, புரோமின் தனியாக கிடைச்சிது. ஸோ HI என்னது பிரிஞ்சிருது. ஸோ இதுதான் என்னன்னா அயோடைடையும் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா பாயிண்ட், புரோமைடையும் அயோடைடையும் என்னவா மாற்றிடுது, புரோமினாவும் அயோடினாவும் மாற்றிடுது. ஸோ இதான் அந்த ஆசிட் கூட HI போடும்போது அயோடின் தனியாக கிடைச்சிது. சல்ஃபரிக் ஆசிட் அகெயின் புரோமைட் ஹைட்ரஜன் புரோமைட் போடும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு தனியாகவும் புரோமின் தனியாகவும் கிடைச்சிடுது. நெக்ஸ்ட் மெட்டல்ஸ் கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னா சல்ஃபரிக் ஆசிட் வந்து மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகுமா, டிபெண்டிங் அப்போ இந்த ரியாக்டன்ஸ் அண்ட் ரியாக்ஷன் ஒரு கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷன்ஸ் பொறுத்தும் அந்த மெட்டல்ஸை பொறுத்தும் என்னது சல்ஃபரிக் ஆசிட் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுது. டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா எது இதுக்குள்ள ரியாக்ட் ஆகுதா, டின்னு அலுமினியம், டின்னா SN போட்டிருக்கோம் பீரியாடிக் டேபிளில், டின் அலுமினியம் அண்ட் ஜிங்க் மெட்டல் கூட தான் என்னது ரியாக்ட் பண்ணுது. எப்படி ரியாக்ட் பண்ணுதா, இப்போ ஜிங்க் கூட சல்ஃபரிக் ஆசிட் போட்டு வச்சுக்கேன், நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட் கிடைக்கும் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது. அதே மாதிரி அலுமினியம் 2 moles ஆஃப் அலுமினியம் கூட 3 moles ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்றாங்க. ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அலுமினியம் சல்ஃபேட்ன்ற ஒரு சால்ட் கிடைக்கும் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் தனியாக கிடைக்குது. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா டைலூட் சல்ஃபரிக் ஆசிட். ஹாட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிடை ஹீட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது காப்பர் அண்ட் லெட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா காப்பர் கூட ஆக்ட் பண்ணும்போது காப்பர் சல்ஃபேட், லெட் கூட சல்ஃபரிக் ஆசிட் போடும்போது லெட் சல்ஃபேட் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஜிங்க் அண்ட் அலுமினியம் கூட டைலூட் சல்ஃபரிக் ஆசிடும் காப்பர் அண்ட் லெட் கூட கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிடும் ரியாக்ட் ஆகி சல்ஃபைட்ஸாக கொடுக்குது. SO4நாலே சல்ஃபைட்ஸ்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சல்ஃபைட்ஸ் தான் அது கொடுக்குது. அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சல்ஃபரிக் ஆசிட் எது கூட ரியாக்ட் ஆகுதா, நோபல் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் பிளாட்டினம். ஸோ இது கூடலாம் பார்த்தீங்கன்னா ரியாக்டே ஆகாது. ஸோ இது ஒரு 1 marks கூட நீ மார்க் பண்ணிக்கலாம். இந்த கோல்டு சில்வர் பிளாட்டினம் கூட ரியாக்ட் ஆனதுனால இந்த கோல்டு சில்வர் பிளாட்டினம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல அண்ட் ஏதாவது ஒரு மிஷின் ஒரு ஸோ ஸ்டிரரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிளாட்டினமில் இருக்கும். ஸோ பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுறதுனால ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே யூஸ் பண்ணுற ஒயர்ஸ் இந்த மாதிரி மெஷஸ் எல்லாமே என்னன்னா கோல்டு சில்வர் பிளாட்டினம் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் சால்ட்ஸ் கூட எப்படி ரியாக்ட் ஆகுது சல்ஃபரிக் ஆசிட், டிஃப்ரெண்ட் மெட்டல் சால்ட்ஸ் கூட எது ரியாக்ட் பண்ணுது, சல்ஃபரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணி மெட்டல் சல்ஃபேட்ஸாகவும் பை சல்ஃபேட்ஸாகவும் கொடுக்குதான். ஸோ எப்படின்னா KCl பொட்டாசியம் குளோரைடுன்றது இது ஒரு சால்ட், சல்ஃபரிக் ஆசிட் போடும்போது என்ன கிடைக்குன்னா பொட்டாசியம் பை சல்ஃபேட் கிடைக்கும். KHSO4 என்னதுன்னா பொட்டாசியம், கேனா பொட்டாசியம், ஹைட்ரஜன் வந்து பைன்னு சொல்லுவோம், பை SO4 வந்து சல்ஃபேட். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அதே மாதிரி பொட்டாசியம் நைட்ரேட் கூட நமக்கு என்ன கிடைக்குது, அகெயின் பொட்டாசியம் பை சல்ஃபேட் கிடைக்குது. ஆனால் இங்கே பை ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா HCl கிடைக்குது, இங்கே நைட்ரிக் ஆசிட் கிடைக்குது. ஏன்னா அங்கே பொட்டாசியம் நைட்ரேட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால நைட்ரிக் ஆசிட் கிடைக்குது. நெக்ஸ்ட் சோடியம் கார்பனேட் கூட நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சோடியம் சல்ஃபிக், அகெயின் சல்ஃபேட் கிடைக்குது. நெக்ஸ்ட் சோடியம் புரோமைட் கூட சல்ஃபரிக் ஆசிட் போடும்போது சோடியம் பை சல்ஃபேட் கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக ஒன்று சல்ஃபேட்டாக கிடைக்குது, அப்படி இல்லைன்னா அது பை சல்ஃபேட்டாக கிடைக்குது. ஸோ சால்ட்ஸ் கூட மெட்டாலிக் சால்ட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சல்ஃபேட்ஸ் இல்லைன்னா பை சல்ஃபேட்ஸாக கிடைக்குது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் எழுதினா கூட உங்களுக்கு மார்க் இருக்கு. ஸோ இது ரியாக்ஷன்ஸ் ஈஸி தான். KCl கூட சல்ஃபரிக் ஆசிட் பண்ணும்போது பொட்டாசியம் பை சல்ஃபேட். ஸோ இதில் ஒன்று எழுதிக்கோங்க. அதே மாதிரி சோடியம் கார்பனேட் கூட சோடியம் சல்ஃபேட் கிடைக்குது. ஸோ ஈஸியான ரியாக்ஷன்ஸ் தான். என்ன கேட்பாங்கன்னா இப்போ சோடியம் கார்பனேட் கூட சல்ஃபரிக் ஆசிட் போட்டால் என்ன கிடைக்கும், ஸோ அப்படின்றது கூட ஒரு கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்
ஆர்கானிக் காம்பவுண்ட்னா இப்போ கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பென்சின் எடுத்திருக்காங்க. பென்சின்ல 6 கார்பன் அண்ட் 6 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ அது கூட சல்ஃபரிக் ஆசிட் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ எப்படி கிடைக்கும்னா C6H5 இந்த மாதிரி இருக்கும். ஸோ C6H5 கூட இங்கே பார்த்தீங்கன்னா SO3H. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். ஸோ இது ஒரு ஈஸி தான். ஸோ இந்த 2 பாயிண்ட் கூட எழுதுனா சப்போஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டால் எனி 3 ஆர் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எழுதினா கூட ஓகே. நெக்ஸ்ட் சல்ஃபரிக் ஆசிடோட யூசஸ். ஃபெர்டிலைசர்னா உரம், அந்த செடிக்கெலாம் போடுவாங்களா உரம், அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அமோனியம் சல்ஃபேட் அண்ட் சூப்பர் பாஸ்பேட் அண்ட் அதர் கெமிக்கல்ஸ் சச் அஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது சல்ஃபரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரையிங் ஏஜென்ட் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ட்ரையிங் ஏஜென்ட்னா என்ன, ஒரு டெஸ்ட் டியூப் ஆர் ஏதாவது நீங்கள் வாஷ் பண்ணி அப்பேரட்டஸ் வாஷ் பண்ணும் போது ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும் வாஷ் பண்ணும்போது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதை ட்ரை பண்ணுறதுக்காக சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அது ட்ரையிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் யூஸ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ். ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பிக்மெண்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா கலர் பிக்மெண்ட்ஸ், ஸோ அதுக்குலாம் கலர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட்ஸ் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட், ஸோ இப்போது பேரியம் குளோரைடு வச்சுக்கேன். ஸோ பேரியம் குளோரைடு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டோம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பேரியம் கூட சல்ஃபரிக் ஆசிட் போட்டோன்னா பேரியம் சல்ஃபேட் கிடைக்கும், ஒயிட் ப்ரெசிபிடேட்டாக கிடைக்கும். ஸோ இப்படி ஒயிட் ப்ரெசிபிடேட்டாக கிடைக்கிறதுனால நம்மளுக்கு பேரியம் சல்ஃபேட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம +1 பார்த்தோம் இல்லையா, ஸோ சல்ஃபேட்ஸ் டெஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ சல்ஃபேட் டெஸ்ட்டுக்கு என்னது இந்த சல்ஃபரிக் ஆசிட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுதான் டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட். அதே மாதிரி லெட் ஆசிட்டேட் இருக்கு இல்லையா, ஸோ லெட் ஆசிட்டேட்டில் கூட கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ சல்ஃபரிக் ஆசிட் பண்ணது லெட் சல்ஃபேட்டாக மாறிடும். ஸோ லெட் சல்ஃபேட் போட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ கண்டிப்பாக எல்லாம் லெட் ஆசிடேட் இருக்கு. ஸோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆச்சு. ஸோ இதுதான் டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட்ஸ் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ பேரியம் குளோரைடு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ஸோ லெட் ஆசிடேட் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இது மாதிரி சல்ஃபேட்ஸாக ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ அப்போ என்ன கண்டுபிடிக்கலாம், ஸோ இதில் குளோரைடு இருக்கு, இதில் அசிட்டேட் இருக்கு. ஸோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இது வந்து டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட்ஸ். ஓகே, இங்கே 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ரெசிபிடேட்டாக கிடைக்கும். சல்ஃபேட்ஸ் மோஸ்ட்லி ஒயிட் ப்ரெசிபிடேட்டாக கிடைக்கும். ஸோ அந்த ஒயிட் ப்ரெசிபிடேட்டை வச்சு என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், ஸோ இல்லை சல்ஃபேட் இருக்குது, ஸோ அதனால இல்லை பேரியம் குளோரைடு இருக்குது, இல்லை லெட் ஆசிட் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சா ஆசிட்ஸ் ஆஃப் சல்ஃபர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெரிய டைம் டேபிள் இருக்குது. சல்ஃபர் ஃபார்ம்ஸ் மெனி ஆக்சா ஆசிட்ஸ், அது நிறைய ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி நிறைய ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ H2SO3 இருக்குது, HO4 இருக்குது, அதே மாதிரி H2S2O3. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்மேஷனில் இருக்குது. இதில் இம்பார்ட்டன்ட் ஒன் என்னது சல்ஃபரிக் ஆசிட், அது இம்பார்ட்டன்ட் ஒன். அதே மாதிரி சல்ஃபரஸும் டைத்தயோனிக் ஆசிட்ஸில் எப்படி இருக்குமா, சால்ட் ஃபார்மேஷன் தான் இருக்குமா, அது வந்து லிக்விடாக இருக்காது. டைத்தயோனிக் ஆசிட் இருக்கு இல்லையா, ஸோ அது என்னது சல்ஃபரிக் ஆசிடோட ஒரு ஃபார்மேஷன் தான், சல்ஃபரோட ஃபார்மேஷன். சல்ஃபரஸும் சல்ஃபரோட ஒரு ஃபார்மேஷன் தான். இது எல்லாமே எப்படி இருக்கு, சால்ட் ஃபார்மேஷன்ல தான் இருக்கு. ஏன்னா அப்படி இல்லைன்னா அது வந்து அன்ஸ்டேபிளாக போயிடும். ஸோ அதனால என்னது அது சால்ட் ஃபார்மேஷன் இருக்கு. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ தயோசல்ஃபரிக் ஆசிடுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன, அதே மாதிரி டைத்தயோனிக் ஆசிடோட மாலிகுலர் ஃபார்முலா, ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ 1 மார்க்ஸாக படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து குரூப் 17 ஹாலோஜன் குரூப். ஸோ ஹாலோஜன்ஸ் குரூப்னா பீரியாடிக் டேபிளில் லாஸ்ட்ல இருக்குது. ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா ஹாலோஜன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஹாலோஜன்ஸ்லாம் நேச்சுரலாக எப்படி இருக்குன்னா கம்பைன்டு ஃபார்மில் இருக்குமா. ஸோ ஃப்ளூரின் அப்படின்னா பூமிக்கு அடியிலேருந்து ஃப்ளூரின் மட்டும் கிடைச்சிடாது. ஸோ ஒரு கம்பைன்டு ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ இதில் அப்படின்னா ரொம்ப ஹைலி ரியாக்டிவாக இருக்குமா. குளோரின், ஃப்ளூரின், புரோமின், அயோடின் எல்லாமே எப்படி இருக்கும், ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். சோர்சஸ் ஆஃப் ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரோஸ்பர் அண்ட் ஃப்ளூரைட்.
சோர்ஸ்னா என்னன்னா இந்த மாதிரி ஓர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஃப்ளூரின் நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி அதர் ஓர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரையோலைட் அண்ட் ஃப்ளூராபிடைட். ஸோ இந்த நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மினரல்ஸோட பேர், அந்த ஓரோட பேர். பூமிக்கு அடியில் இந்த மாதிரி கம்பைன்டு ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அந்த ஓர்ஸ்ல ஃப்ளூரின் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் பேர் என்ன? கிரையோலைட், ஃப்ளூராபிடைட்ஸ் அண்ட் ஃப்ளோரோஸ்பார் அண்ட் ஃப்ளோரைட். அப்புறம் குளோரின் பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து மோஸ்ட் சோர்ஸ் என்னன்னா சி தான். சியில் என்ன இருக்கு? சோடியம் குளோரைடு இருக்கு, உப்பு இருக்கு இல்லையா, NaCl. ஸோ குளோரினோட சோர்ஸ் என்னது? மெயின் சோர்ஸ் என்ன? சி தான். அதே மாதிரி புரோமைடும் அயோடைட்ஸும் எங்கே தான் இருக்கு? சியில் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் சோர்ஸ் என்னது? சி. சியில் இருந்தால் முக்கால்வாசி புரோமைடு, அயோடைடு, குளோரைடு இருக்கு. நெக்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினும் குளோரினும் கேசஸ் ஃபார்ம்ல இருக்கு. புரோமின் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும், அயோடின் சாலிட்ல இருக்கு, அண்ட் ஆஸ்டடைன் அதுவும் ஒரு ஹாலோஜன்ஸ் தான், அதுவும் அது சாலிட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ புரோமின் மறுபடியும் இருக்கு, லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 2s2 2p5. ஸோ டோட்டலா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அது லாஸ்ட் ஷெல்ல. குளோரினுக்கு 3s2 3p5, புரோமினுக்கு 4s2 4p5. ஸோ அயோடினுக்கு பார்த்தீங்கன்னா 5s2 5p5, ஆஸ்டடைனுக்கு 6s2 6p5 இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த டேப்லெட் கால்மேக்கிறது ஃபுல்லாகவே அதோடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா அது அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன், அட்டாமிக் ரேடியஸ், ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கணும். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா கீழே வர வர அது அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இது. ஸோ டென்சிட்டி பார்த்தீங்கன்னா எதுக்கு அதிகமாக இருக்குன்னா அயோடினுக்கு மோஸ்ட்லி ரொம்ப அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா குளோரின் எப்படி இருக்கு? ரொம்ப ஹைலி ரியாக்டிவா இருக்கு. இட் டசன்ட் அக்கர் ஃப்ரீ நேச்சர். ஃப்ரீ நேச்சர்னா குளோரின்னா பூமிக்குள்ள இருந்து குளோரின் அப்படின்னு எடுத்துட முடியாது, மற்றது கூட அது கலந்துதான் இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் மெட்டல் குளோரைட்ஸ், அதாவது மெட்டல்ல கலந்து இருக்குமா, இது குளோரின் குளோரைட்ஸா கலந்துருக்கும். இப்போ NaCl பாத்தீங்கன்னா என்னது அது ஒரு மெட்டல் தான் சொல்லுவோம். சோடியம் வந்து ஒரு மெட்டல். ஸோ மெட்டல் கூட ஒரு கலந்து இருக்கு, அது என்னன்னு சொல்றோம்? அது ஒரு சால்ட்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குளோரின் வந்து என்னது? சோடியம் குளோரைட். அது என்னது? சி வாட்டர்ல இருக்கு. ஸோ குளோரினை எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க? ஸோ குளோரின் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் கூட மேங்கனீஸ் டை ஆக்சைடு போடும்போது பிளஸ் சோடியம் குளோரைட். ஸோ சோடியம் குளோரைட் போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? குளோரின் கேஸ், குளோரின் லிக்விட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ சோர்ஸ் என்ன? சோடியம் குளோரைட், சால்ட் கண்டிப்பா தேவை. ஸோ மேங்கனீஸ் டை ஆக்சைடு சல்ஃபூரிக் ஆசிட் போடும்போது நம்மளுக்கு குளோரின் மட்டும் தனியாக கிடைச்சது, மற்றதெல்லாம் மேங்கனீஸ் குளோரைடாவும் சோடியம் பைசல்ஃபேட்டாவும் கிடைக்குது. It can also be prepared by oxidizing hydrochloric acid. வேற எந்த மெத்தட்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆக்சிடேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட இன்னொரு இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போடும்போது நம்மளுக்கு என்னது? குளோரின் கேஸ் கிடைக்குது. ஸோ எப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. மேங்கனீஸ் டை ஆக்சைடு அது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், லெட் ஆக்சைடு, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அண்ட் டைக்ரோமேட். ஸோ PbO2 தான் அது லெட் ஆக்சைடு. அது கூட என்ன பண்றாங்க? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடா போடுறாங்க. என்ன கிடைக்குது? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா அதுகிட்ட இருக்க ஆக்சிஜனை கொடுத்துரும். ஸோ PB வந்து லெட் வந்து என்னது? ஆக்சிஜனை கொடுத்துட்டு என்னவா மாறுது? லெட் குளோரைடா மாறிது. பாதி என்னது? வாட்டர் மாலிகுல்ஸும் போயிட்டு Cl2 மட்டும் என்னது? தனியா நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி மேங்கனீஸ் டை ஆக்சைடு கூட HCl போடும்போதும் மேங்கனீஸ் குளோரைட் கிடைக்குது, வாட்டர் மாலிகுல்ஸ் தனியா கிடைக்குது, குளோரின் தனியா போயிடுது. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இது வந்து மெயின் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதுக்குள்ள இருக்க ஆக்சிஜன் அது இங்க கொடுக்கறதுனால KCl கிடைக்கும், மேங்கனீஸ் டைக்ளோரைட் கிடைக்கும். ஏன்னா ரெண்டு மெட்டல் இருக்கு. ஸோ KCl அண்ட் மேங்கனீஸ் டைக்ளோரைட் கிடைக்குது. பாதி வாட்டர் மாலிகுல்ஸ் போயிடுது, மீதி இருக்குது Cl2 குளோரின் அது தனியா கிடைச்சது. ஸோ Cl2 தான் அது குளோரின். பொட்டாசியம் டைக்ரோமேட். ஸோ 2 குளோமேட் பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்லுவோம். 14 HCl அவ்வளோ 14 மோல்ஸ் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது HCl ஆட் பண்ணும்போது பொட்டாசியம் குளோரைடும் குரோமிக் குளோரைடும் அண்ட் வாட்டர் மாலிகுல்ஸும் தனியாக போயிடுது. ஸோ ப்ளீச்சிங் பவுடர் வந்து இஸ் ட்ரீட்டட் வித் மினரல் ஆசிட். ஸோ CaOCl2 தான் அது ப்ளீச்சிங் பவுடர். ஸோ இது வந்து 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க, அப்படின்னா 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஸோ ப்ளீச்சிங் பவுடர் மாலிகுலர் ஃபார்ம்லன்னா ஸோ CaOCl2. ஸோ கால்சியம் ஆக்சி குளோரைடு அது கூட மினரல் ஆசிட். மினரல் ஆசிட் என்னன்னா HClயும் சல்ஃபூரிக் ஆசிட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மினரல் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி போடும்போது என்னன்னா கால்சியம் குளோரைட் தனியாக போயிடுது அண்ட் வாட்டர் மாலிகுல்ஸ் தனியாக போயிடுது.
இங்க இருக்க சிஎல் அது தனியா போயிடுது. Cl2 தனியா நமக்கு கிடைச்சு குளோரின் கேஸ் தான் கிடைச்சு. அதே மாதிரி சல்ஃபரிக் ஆசிட் போடும்போது நம்மளுக்கு என்னது கால்சியம் சல்ஃபேட் கிடைச்சிருது, குளோரின் கேஸ் தனியா போயிடும். ரெண்டு ப்ரிப்பரேஷன் மெத்தட் இதுதான். அடுத்து மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின். ஸோ எப்படி வந்து இண்டஸ்ட்ரியல்ல மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ குளோரின் கிளாஸ் பார்த்தா யூசஸ் அதிகம். ஸோ நிறைய லெபரட்டரிஸ் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா ஆக்சிடேஷன் பை HCl-ஆவும் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் ஒரு மெத்தட் அண்ட் இன்னொரு மெத்தட் வந்து டீகன் ப்ராசஸ். ரெண்டு ப்ராசஸ் இருக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்ல. ஸோ எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் டயக்ராம் கொடுக்கல. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பிரைன் சொல்யூஷன்னா NaCl. ஸோ அந்த உப்பு தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அந்த NaCl தண்ணியை தான் சொல்யூஷன் என்ன சொல்லுவாங்கன்னா பிரைன்னு சொல்லுவாங்க. பிரைன் சொல்யூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாம்பர்ல இந்த சாம்பருக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த பிரைன் சீலியல் வந்து என்ன ஆகுன்னா இந்த எலக்ட்ரோலைசிஸ்னால என்னவா மாறும்னா Cl தனியாகவும் Na தனியாகவும் போயிடும். ஸோ Cl மைனஸ் தனியா Na பிளஸ் தனியா பிரிஞ்சிருதா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரோடு வச்சிருப்பாங்க. ஸோ ஆனோடு ஒன்று கேத்தோடு ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் சார்ஜ் நோக்கி எது போகுன்னா ஆனோட நோக்கி சோடியம் போயிடும், கேத்தோட நோக்கி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா பியோர் வாட்டர் அனுப்புவாங்க. ஸோ பியோர் வாட்டர் இங்க வரும். ஸோ வாட்டர் எப்படின்னா H2O இல்லையா. ஸோ H2O எப்படி பிரியுதுன்னா H பிளஸ் ஆவும் OH மைனஸ் ஆவும் பிரியுது. ஸோ இங்க இருக்கிறது NaCl எப்படி பிரியுதுன்னா Na பிளஸ் ஆகும் Cl மைனஸ் ஆகும் பிரியுது. ஸோ என்ன ஆகுது இங்க வந்து ஆனோட நோக்கி Na பிளஸ் போயிடுது, Cl தனியா பிரிஞ்சுது. இங்க வாட்டர் மாலிகுல்ஸ்ல பாத்தீங்கன்னா OH மைனஸ் வந்து கேத்தோட நோக்கி போகுது, ஹைட்ரஜன் தனியா பிரிஞ்சிருது. இந்த ரெண்டு Cl இருக்கு இல்லையா, எங்க இது ஆனோட்ல. ஸோ ஆனோட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு Cl மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ Cl மைனஸும் சேர்ந்து Cl2-வா கொடுக்குது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா H பிளஸ். ஸோ ரெண்டு H பிளஸ் சேர்ந்து நம்மளுக்கு என்னவா கொடுக்குதுன்னா ஹைட்ரஜன் கேஸா கொடுக்குது. அண்ட் தென் இங்க Na பிளஸ் இருக்கு, பேலன்ஸ் இருக்கு Na பிளஸ். இது என்னவா இருக்கா இங்க ஒரு பேரியர் மாதிரிக்குமா. ஸோ இந்த பேரியர் பாத்தீங்கன்னா அது ஒரு தடுப்பு மாதிரிக்கும். அந்த தடுப்புல அயன்ஸ் மட்டும் தான் போகும். ஸோ அந்த அயன்ஸ் பாஸ் ஆகி போய் இங்க OH மைனஸ் இருக்கு, பேலன்ஸ் இருக்க OH மைனஸ். அந்த OH மைனஸ் கூட NaO OH மைனஸும் சேர்ந்து என்னவா கொடுக்குதுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடா கொடுக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடு இங்க என்ன பண்ணுவாங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு இங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா NaOH இங்க இருந்து பாஸ் ஆகி Na இங்க போயிடும், இங்க இருக்க OH கூட ரியாக்ட் ஆகி NaOH போயிடும். ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்து ஹைட்ரஜன் கேஸா கொடுக்கும், ரெண்டு குளோரின் சேர்ந்து குளோரின் கேஸா கொடுக்கும். ஸோ இப்படினது குளோரினை ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. கேத்தோட்ல ரெண்டு ஹைட்ரஜன் கேஸா கொடுக்குது, ஆனோட்ல குளோரின் வந்து குளோரின் கேஸா கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீகன் ப்ராசஸ். டீகன் ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டயக்ராம் கிடையாது, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஏர்ல என்னென்ன மிக்ஸ்டர் இருக்குன்னா ஆக்சிஜனையும் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கு இல்லையா. ஸோ அதை ரெண்டு மிக்ஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சாம்பர்ல அனுப்புவாங்க. இந்த சாம்பர்ல நிறைய ஷெல்ஃப்ஸ் மாதிரி இருக்குமா. ஸோ இந்த ஷெல்ஃப்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த பியூமிஸ் ஸ்டோன் சொல்றாங்க. பியூமிஸ் ஸ்டோன்னா அந்த ஸ்டோன் வந்து ரொம்ப நிறைய போரஸா இருக்கும். ஸோ போரஸ்னா நிறைய ஓட்டையா இருக்கும். ஸோ அந்த போரஸ் ஸ்டோன்ஸ்ல என்ன இருக்கா குப்ரஸ் குளோரைட்ன்ற ஒரு கெமிக்கல்ல சோக் பண்ணி, ஸோ குப்ரஸ் குளோரைட் கெமிக்கல்ல சோக் பண்ணி அதை வந்து எங்க இருக்கு இந்த செல்ஃப்ஸ்ல வைக்கிறாங்க. ஸோ அப்படி இந்த செல்ஃப்ஸ்ல வைக்கும் போது இந்த பியூமிஸ் ஸ்டோன் ஃபுல்லானது அந்த பியூமிஸ் ஸ்டோனும் இருக்கு, அதுல என்ன இருக்கு அந்த போரஸ்குள்ள என்ன லிக்விட் இருக்கு குப்ரஸ் குளோரைட் இருக்கு. ஸோ இந்த ஏர் வந்து என்னன்னா இங்க பாஸ் ஆகுது. இங்க பாஸ் ஆகும்போது இங்க ஹீட் பண்றாங்க. ஹாட் கேஸஸ் அபவுட் 723 கெல்வின். ஸோ இந்த கெல்வின்ல ஹீட் பண்ணும்போது ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த வேப்பர்ல இது வழியா பாஸ் ஆகுது. ஸோ அது வழியா பாஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா HCl-ஓ ஆக்சிஜனோ 400 டிகிரி செல்சியஸ். இங்க வந்து கெல்வின், இங்க டிகிரி செல்சியஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னவா அண்ட் Cu2Cl2 அது வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஆட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது குளோரின் கேஸ் தனியா என்ன பண்றாங்க இங்க கலெக்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து டீகன் ப்ராசஸ். டீகன் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க கிடைக்குது இல்லையா குளோரின். ஸோ இந்த குளோரின் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஸோ ப்ளீச்சிங் பவுடர் அதோடைய மேனுஃபேக்சருக்கு யூஸ் பண்றாங்க மோஸ்ட்லி. ஸோ டீகன் ப்ராசஸ்ல
இங்கே ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் என்ன கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க? காப்பர் அண்ட் குளோரைடு கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய ரியாக்ஷன்ஸ் எப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னாவது, காப்பர் அண்ட் குளோரைட் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி குப்ரஸ் ஆக்சிக்ளோரைட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இந்த குப்ரஸ் ஆக்சிக்ளோரைட் எது கூட ரியாக்ட் ஆகிருக்குன்னா, ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி குப்ரிக் குளோரைட்டை கொடுத்துருக்கு. ஸோ CuCl2னா குப்ரிக் குளோரைட். ஸோ அகெயின் இது ரியாக்ட் ஆகி நம்ம என்ன கொடுக்குதுன்னா குப்ரஸ் குளோரைட் Cu2Cl2 குப்ரஸ் குளோரைடாக கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னது, குளோரைட் ப்ளஸ் குளோரின் கொடுத்துருக்கு. குளோரின் கேஸை எவால்வ் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஏரோ மார்க் வந்து கேஸஸ் ஃபார்மில் இருக்குன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து டீகன் ப்ராசஸோட ஓவரால் ரியாக்ஷன். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் அது எப்படி இருக்கும், ஸோ அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அது டெம்பரேச்சரில், ஸோ அதோடைய பாயிலிங் பாயிண்ட் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தான். ஸோ குளோரின் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனிஷ் எல்லோ கிளாஸ், அதாவது ஒரு எல்லோயிஷ் கேஸாக இருக்கும். அது கொஞ்சம் அண்ட் இரிட்டேட்டிங் அடர். ஸோ அதோட ஸ்மெல் பண்ணாலே ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ நம்ம நோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். இட் ப்ரொடியூஸ் ஹெட் ஏக் வென் இன்ஹேல்ட். நம்ம அதை இன்ஹேல் பண்ணோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு தலைவலி வரைக்கும் ஹெட் ஏக் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதோட ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும். லார்ஜ் குவான்டிட்டிஸ் ரொம்ப அதிகமாக ஸ்மெல் பண்ணிட்டா இட் குட் பி அ ஃபேடல். ஸோ ஃபெயிண்ட் ஆகிற அளவுக்கு கூட போயிட்டு வருது. இட் இஸ் 2.5 times ஹெவியர் தென் ஏர். ஸோ சாதாரண ஏரை விட ரொம்ப ஹெவியானது. குளோரின் பார்த்தீங்கன்னா வாட்டரில் சாலிபிள் ஆகக்கூடாது. சொல்யூஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாட்டரில் சாலிபிள் ஆகிறதுனால ஸோ அந்த கேஸஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டரில் பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா குளோரின் வாட்டர் கிடைக்கும். ஸோ இட் டெபாசிட்ஸ் greenish yellow crystal ஆஃப் chlorhydrated. ஸோ நமக்கு டெபாசிட் தான் கீழே அடியில் என்ன தங்குறது பார்த்தீங்கன்னா ஸோ எல்லோ கலர் கிறிஸ்டலாம் கிடைக்கும். ஸோ அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா குளோரின் ஹைட்ரேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ Cl8H2 வந்து குளோரின் ஹைட்ரேட்டர் ஆகுது. அதாவது வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டெபாசிட் ஆகுறது. டெபாசிட் தான் கீழே அடியில் தங்குறது. ஸோ இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு லிக்விட். ஸோ அதை மறுபடியும் என்ன பண்ண முடியும், லிக்விடாக மாற்ற முடியும். எந்த டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா -34.6 டிகிரி செல்சியஸில். அண்ட் எல்லோ கிறிஸ்டலின் சாலிட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வாட்டர் கூட மிக்ஸ் ஆகி எல்லோ கிறிஸ்டலின் சாலிட் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -102 டிகிரி செல்சியஸ். ஸோ நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெட்டல்ஸ் கூட அது வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது. ஸோ மெட்டல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் கூட நான் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ சோடியம், அயன், அலுமினியம், காப்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ். ஸோ சோடியம் கூட ரியாக்ட் பண்ணும்போது குளோரின் கேஸ் ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் குளோரைட் கிடைக்குது. அதேமாதிரி அயன் கூட பார்த்தீங்கன்னா ஃபெரிக் குளோரைட் கிடைக்குது. அலுமினியம் கூட பார்த்தீங்கன்னா அலுமினியம் குளோரைட் கிடைக்குது. காப்பர் கூட பார்த்தீங்கன்னா காப்பர் குளோரைட் கிடைக்குது. ஸோ ஹைட்ரஜன்லாம் பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ஸ். ஸோ ஹைட்ரஜன் வந்து நான் மெட்டல்ஸ். ஸோ ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 84. போரான்லாம் பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ஸ். ஸோ போரான் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா ஸோ போரான் ட்ரைக்ளோர் கிடைக்குது. சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆஸ்டின் அண்ட் ஆன்டிமனி. எஸ்பின்னா ஆன்டிமனி. ஸோ இது எல்லாமே நான் மெட்டல்ஸ். ஆன்டிமனி வந்து ஒரு மெட்டலாய்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மற்ற எல்லாமே வந்து நான் மெட்டல்ஸ். ஸோ இது கூடலாம் ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஸோ சல்ஃபர் கூட வந்து டைசல்ஃபர் குளோரைட், பாஸ்பரஸ் வந்து பாஸ்பரஸ் குளோரைடு. ஸோ ஆசிட் வந்து ஆஸ்டின் ட்ரைக்ளோரைட், ஆன்டிமனி 3 குளோரைட். ஸோ இந்த மாதிரி குளோரைட்ஸாக நம்மளுக்கு கிடைக்குது நான் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது. ஸோ அஃபினிட்டி ஃபார் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் கூட அதோடைய தன்மை என்ன. ஸோ பர்ட்வின் டர்பன்டைன் என்னன்னா அந்த பைன் ஆயில் இருக்கு இல்லையா, பைன் ஆயில் தான் டர்பன்டைன் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஹெர்பல் யூசஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இட் ஃபார்ம்ஸ் கார்பன் அண்ட் ஹைட்ரோக்ளோரைட். ஸோ டர்பன்டைன் கூட என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆயில் கூட குளோரின் கேஸ் பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா வெறும் கார்பன் பிளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாக கொடுக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் டைஆக்சிஜன்னா ஆக்சிஜன் கேஸை ப்ரிப்பேர் பண்ணுது இன் வாட்டர் இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். வாட்டர் கூட குளோரின் கேஸ் வந்து ரியாக்ட் பண்ணும்போது, அதாவது குளோரின் கேஸை நீங்கள் அந்த வாட்டரில் பாஸ் பண்ணும்போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் இருக்க இடத்துல நீங்கள் வாட்டர் பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆக்சிஜன் கேஸ் எவால்வ் ஆகும் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாக கிடைக்கும். ஓகேவா. அதே மாதிரி நீங்கள் ஒரு குளோரின் வாட்டரை நீங்கள் சன்னில் எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிங்கன்னா அதோடைய கலர் என்னவா மாறிடுமா.
கலரும் மாறிடும், ஸ்மெல்லும் போயிடும். ஸோ குளோரின் வந்து என்னவா மாறிடு, கன்வெர்டட் இன்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாக மாறுது. ஸோ அதுதான் இது. சன்லைட்டில் வைக்கும் போது, அதாவது குளோரின் வாட்டரை நீங்கள் சன்லைட்டில் வைக்கும் போது அது ஒரு ஆக்சிஜன் கேஸ் எவால்வ் ஆகுது, அதோட ஸ்மெல்லும் கலரும் போயிடுது. என்ன ஃபார்மேஷன் ஆகுதுன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்மேஷன் ஆகுது. அதே மாதிரி குளோரின் பார்த்தீங்கன்னா அமோனியா கூட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறதுன்னா அம்மோனியம் குளோரைட் கிடைக்கும். ஸோ எக்ஸஸ் ஆஃப் அமோனியா, குளோரின் கேஸ் கூட எக்ஸஸ் ஆஃப் அமோனியா ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா அமோனியம் குளோரைட் கிடைக்குது. ஸோ இந்த ரியாக்ஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 moles ஆஃப் அமோனியா 3 moles ஆஃப் குளோரின் கூட ரியாக்ட் பண்ணும்போது நைட்ரஜன் கேஸும் HCl ஆசிடும் உருவாயிருக்கு. அதே மாதிரி HCl கூட அகெயின் இன்னும் அதிகமான அமோனியா போடும்போது அமோனியம் குளோரைடு கிடைக்குது. ஸோ இந்த ஓவரால் ரியாக்ஷன் எப்படி வரும்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சைடில் இருக்க HCl இந்த சைடுக்கு HCl கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது ப்ராடக்ட் இல்லையா, இந்த ப்ராடக்ட் தான் திரும்பவும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு, இந்த ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அதனால என்னது, இந்த 2 சைடும் என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணுவோம். அதாவது ஆரோ மார்க்கு இந்த சைடுக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு, ஸோ வேற எதுவுமே இல்லை. ஸோ 2NH3 3Cl2, இங்கே என்ன இருக்கு, N2 6NH4Cl. ஓகே, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து 6 + 2 8. ஸோ 8 அமோனியா டோட்டலாக எழுதிடுவாங்க. ஸோ இதான் வந்து ஓவரால் ரியாக்ஷன். அதே மாதிரி எக்ஸஸ் ஆஃப் குளோரின் எக்ஸஸ் ஆகும்போது என்ன நடக்கும்னா, ஸோ 4 moles ஆஃப் அமோனியா 3 moles ஆஃப் குளோரின் எக்ஸஸாக ஆட் பண்ணும்போது அமோனியம் குளோரைட் சேம் அதே மாதிரி தான் கிடைக்குது. ஸோ இது வந்து அந்த ஓவரால் ரியாக்ஷனாக ஃபர்ஸ்ட் என்னது அமோனியா, இதில் வந்து நிறைய அமோனியா எடுத்துக்கல. ஸோ வெறும் அமோனியா, பட் குளோரின் வந்து இங்கே எக்ஸஸாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே எக்ஸஸாக இருக்குது. நம்மளுக்கு எனக்கு NCl3 and 3HCl கிடைக்குது. ஸோ இந்த 3HCl கூட அகெயின் அமோனியா ஆட் பண்ணும்போது அமோனியம் குளோரைட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் என்னது கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஸோ இதில் வந்து ரேஷியோ அதிகமாக இருக்குது, இதில் ரேஷியோ கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து என்ன பண்ணுமோ, ஆக்சிடைஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைட், அதாவது ஹைட்ரஜன் சல்ஃபைட் என்ன பண்ணுவோம், பிரிச்சிடும். to sulfur and liberates bromine and iodine to iodides and bromides. ஸோ ஹைட்ரஜன் சல்ஃபைட் என்ன பண்ணால் சல்ஃபரை தனியாக பிரிச்சிடும். அதே மாதிரி புரோமைடு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணால் புரோமினா தனியாக பிரிச்சிடும். அயோடைடு கூட என்ன பண்ணும், அயோடின் தனியாக பிரிச்சிடும். ஸோ வெரி ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸில் அதே மாதிரி இருக்குது. ஸோ அதை படித்த மாதிரி. ஸோ என்ன பண்ணும், இது ஹாலஜன்ஸை தனியாக பிரித்து எடுத்துரும். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஆல்கலி. ஸோ ரியாக்ஷன் வித் ஆல்கலினா என்னன்னா ஒரு பேஸ் தான். ஸோ இங்கே என்ன பேஸ் எடுத்திருக்காங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னா குளோரின் கூட என்ன பண்ணாங்க, குளோரின் கூட வாட்டர் ஆட் பண்ணுறாங்க குளோரின் கேஸில். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மோஸ்ட்லி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாவும் அண்ட் HOCலும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த கிடைச்ச HCl இருக்கு இல்லையா, ஸோ இந்த HCl கூட அகெயின் என்ன பண்ணுறாங்க, ஆல்கலி, அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சோடியம் குளோரைடோ எப்பவுமே வந்து NaCl ஏன்னா ஆப்போசிட் சைடில் இருக்கு இல்லையா, ஸோ NaCl ஃபார்ம் ஆகிடும். மீதி பேலன்ஸ் இருக்கு வாட்டர் மாலிகுல்ஸ், ஸோ வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி HOCl அகெயின் NaOH ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா சோடியம் ஹைப்போக்ளோரைடாக கொடுக்கும், ப்ளஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் கொடுக்கும். ஸோ ஓவரால் ரியாக்ஷன் ஏற்கனவே தெரியும். ஓவரால் ரியாக்ஷன் எப்படி பார்க்கணும்னா, ஈக்குவல் ஏரோ மார்க் இந்த சைடில் இருக்கும், இந்த சைடு கேன்சல் பண்ணும். ஸோ H2O கேன்சல் ஆகிடும், HCl கேன்சல் ஆகிடும், HOCl கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் ஓவரால் ரியாக்ஷனில் எழுதுவோம். Cl2 இருக்கு ஒன்று, 2 NaOH, அதனால 2 NaOH. ஸோ NaCl, NOOCl அண்ட் ஒரு வாட்டர் மாலிகுல். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ரியாக்ஷன். ஸோ குளோரின் கூட 2 moles ஆஃப் NaOH ரியாக்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சோடியம் ஹைப்போக்ளோரைடும் சோடியம் குளோரைட் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ அடுத்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, ஸோ இந்த குளோரின் என்ன பண்ணாங்க, ஸோ இந்த 3 ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த 3 ரியாக்ஷன் அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் அங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஸோ இது ஒவ்வொரு 3 ஈக்குவேஷனுமே 1 2 3 போட்டு வச்சுக்கணும். ஸோ ஓவரால் ஈக்குவேஷன் எழுதி வச்சிருக்கோம். ஸோ இந்த அகெயின் இந்த 3 ஈக்குவேஷன் தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ அது என்ன பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் இன்ட்டு 3, செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 3, தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எல்லாத்துமே ஸோ எங்கள் எக்ஸாம்பிள் இங்கே 3Cl 3H2O 3HCl 3HOCl. ஸோ அவ்வளோதான் வரும். ஸோ அதே மாதிரி 3 ஈக்குவேஷனுமே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் ஒரே ஒரு அடிஷ்னல் ஈக்குவேஷன் என்னென்னா, இங்கே நம்மளுக்கு கிடைச்சது இல்லையா,
சோடியம் ஹைப்போக்ளோரைட். ஸோ இது மட்டும் நம்ம என்னவா கொடுக்குதா, சோடியம் குளோரைட்டாக கொடுக்குது. NaClO3னா சோடியம் குளோரைட்டுன்னு அர்த்தம். அதோட நேம் என்னன்னா சோடியம் குளோரைட்டாகவும் NaClஆகவும் என்னது கொடுக்குது. ஸோ இது மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஈக்குவேஷன். இதுக்கப்புறம் என்னன்னா ஓவரால் ஈக்குவேஷன் நம்ம எழுத வேண்டியதான் ஆஸ் யூஷுவல். எக்ஸ்ட்ரா இருக்கிறத என்ன பண்ணிடணும், நம்ம கட் பண்ணிடணும். ஸோ இங்கே 3H2O, இங்கே 3H2O, அதே மாதிரி இங்கே 3HCl 3HCl 3HOCl 3HOCl, அவ்வளோதான். ஸோ இங்கே 3NaOCl, இங்கே 3NOCl. ஸோ பேலன்ஸ் இருக்குது 3Cl2, 3 + 3 6NaOH, 3NaClO3 5, 3 + 2 5, 5NaCl, அப்புறம் இங்கே லாஸ்ட்டாக 3 வாட்டர் மாலிகுல்ஸ். ஸோ இதுதான் வந்து என்னது ஓவரால் ரியாக்ஷன். இது புக் பேக்கில் இருக்க 9th கொஷின். ஸோ இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதினாலே உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ இதை அந்த ஈக்குவேஷன் பார்த்து பயப்பட வேணாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 ஈக்குவேஷன் படித்தா போதும், அப்புறம் இந்த ஒரு ஈக்குவேஷன் படித்தா போதும். ஸோ எல்லாமே சிம்பிள் தான். ஸோ புக் பேக் இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க.